முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன் கைகளில் கொடுக்க வந்துள்ளேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி உன் செவிக்குளிர வந்து சேரப்போகுது என் செல்வமே. நீ எப்போதும் அமைதியா உன் வேலை உண்டு நீ உண்டு தான் இருந்திருக்க. ஆனால் இந்த உலகம் உன்னை அப்படி உன் இஷ்டத்துக்கு வாழ விட்டுறாது. நீ என்னதான் உண்மையாக நேர்மையாக சரியாக வாழ்ந்தாலும் கூட இந்த உலகம் யாரை ஏமாத்தலான்னு தேடி வந்து நல்ல பிள்ளையாக யார் துன்பத்துக்கும் போகாத உன்னை ஏமாற்றி அவங்க வெற்றி பெற்றதை போல ஜெயிச்சு வாழ்ந்து காட்ட தயாராக உன்னை நோக்கி வருவார்கள். யார் அப்படி தன்னலத்தோட அடுத்தவன் அழிக்கணுன்ற எண்ணத்தோட உன்னை நோக்கி வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு இந்த அப்பன் முருகன் சும்மா இருக்க மாட்டேன். இப்போதும் அப்படிதான் உன்னை தேடி வந்த ஒரு ஆபத்தையும் பிரச்சனையும் ஒன்றுமில்லாமல் போக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கே தெரியாம உன் வாழ்க்கையில் நான் செய்யும் விஷயங்களை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போது நீ செய்த நல்ல விஷயமும் நற்காரியங்களும் அதற்குரிய பலனை கொடுப்பதற்காக காலம் கடந்த கனியாக உன்னை தேடி வந்திருக்கு. நீ நிம்மதியாக இருக்கும்படியும் மகிழ்ச்சியா மனநிறைவோட சந்தோஷமா வாழும்படியும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். நீ வெற்றி பெற்றதின் அடையாளமாக நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாய் என் செல்வமே. உண்மையாக இருப்பவர்களின் பக்கத்தில் எப்போதும் இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன். உன் வாழ்வில் நீ வளர்ச்சி அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் துணையாக நான் இருப்பேன். இந்த சோதனை காலத்தை நினச்சி நீ கலங்கவோ கவலை கொள்ளவோ வேண்டாம். உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் முறியடித்து முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை தர நான் வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே நீ ஒருபோதும் வருந்தாதே. நீ மட்டும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் தலை நிமிர்ந்து வெற்றிகரமாக வாழ முடியும். கூடிய சீக்கிரம் நீ சாதிக்க தான் போகிற. உனக்கான அனைத்து விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிக்க தான் போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நான் உன் கூடவே இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் அவசியம் இல்லை என் செல்வமே. மட்டமான குணம் கொண்டவர்களும் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களும் நீ வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி உன் கூடவே இருந்து உன்னை கீழே இழுத்து பிடிச்சி தள்ளணும்னு நினைக்கிறவங்களையெல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். அவங்க உன் காலை பிடிச்சி இழுத்து உன்னை வீரவிடாமல் தடுக்க நினைப்பவர்களாக உன் வளர்ச்சியை தடுக்க நினைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் வந்து விட்டேன் என் செல்வமே. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் கனவை நனவாக்க விடாம உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் மந்தமாக்கும் இந்த மனிதர்களை தாண்டி உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிக்கிறேன். என் அருளால் நீ ஜெயிக்கப் போகிறாய். உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் அப்பன் முருகன் தரப்போகிறேன். உன்னுடைய உழைப்பும் மன வலிமையும் கண்டிப்பாக உன்னை உன்னத இடத்திற்கு அழைத்து கொண்டு போகும். நீ என்னிடம் என்ன கேட்டாலும் அதை தர தயாராக இருக்கும் உன் அப்பன் முருகன் இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிறேன். நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் செல்வமே. ஒரு மனிதனுக்கு உண்மையான வாழ்க்கை என்பது சோதனைகளோடும் சந்தோஷங்களோடும் சில சமயங்களில் துரோகம் தருபவர்களோடும் கூட இருக்க தான் செய்யும். எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கூட நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு என்ன வேணுமோ அது உன் கைகளில் ஒப்படைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்பட அவசியம் இல்லை அல்லவா. என் அருளால் உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்வேன். உன்னை வெறுத்து ஒதுக்கிய கண்களே உன்னை வேடிக்கை பார்த்து வியந்து வாய்ப்பிழக்கும்படி செய்ய போகிறேன். நீ தனியாக இருக்க, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, உனக்கு துணையாக யாரும் இல்லை, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதுன்னு பல பேர் உன்னை பற்றி பேசினார்கள் அல்லவா. அவங்க கண்ணு முன்னாடியே நீ தனிச்சு நின்னாலும் தனித்துவமாய் ஜெயித்து நிற்பாய் என்பதை உணர வைக்கப் போகிறேன். நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ 10ஓடு 11 மற்றவங்க செய்கிறதையே செய்யாமல் தனித்துவத்தோடு சிறப்பாக ஜெயிச்சு உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய தயாராகு. இப்போது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை பயணத்தில் மென்மேலும் உன்னை முன்னேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாகவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை கவசம் போல பாதுகாத்து
உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் மிகப்பெரிய அளவில் நான் ஒப்படைப்பேன். நீ எப்போதும் பயப்படாமல் இருந்து கொள் என் செல்வமே. நீ நேர்மையோட துணிச்சு வாழ்றதே உனக்கான நல்ல விஷயம்தான். துணிவும் தைரியமும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போது நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிடக்கூடாது, நல்ல நிலைமைக்கு வந்துடக்கூடாதுன்னு உன் கூடவே இருந்து தடுக்கும் உறவுகளை எல்லாம் நான் உனக்கு அடையாளம் காட்ட போகிறேன். உனக்கு அப்படி துன்பம் தரும் மனிதர்களையும் துயரம் தரும் மனிதர்களையும் யாராக இருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்கள உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிடு. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு உன் வாழ்வில் தடைக்கற்களாக இருக்கும் அவர்களை விட்டு நீ விலகி நின்னிடாதான் உனக்கு நல்லது நடக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்ல முன்னேற்றத்தை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். எப்படி வாழ போகிறேன் ஒன்றுமே புரியலையே, எப்படி ஜெயிக்க போகிறேன் ஒன்றுமே தெரியலையேன்னு உன் மனசில் இருக்கும் உச்சபட்சமான பயத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். இனி எப்போதும் நீ கரை சேரும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் உனக்கு நல்ல வழியை நான் காட்டுறேன். நீ என் மீது கொண்ட பக்திக்கு பரிசாக உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் தடுக்காது, தோக்க விடாது. கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். வெகு காலமாக வெகு தூரமாக போராடி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற முடிவோட கஷ்டப்படுற உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி பிடிப்பேன். நம்பிக்கை தளராமல் நீ முயற்சி செஞ்சீனா கண்டிப்பாக வெற்றியின் அருகில் நெருங்கி வந்துடுவேன். இப்போதே உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டு அமைதியாக உன் வேலையை செய். நீ எங்கே போனாலும் உனக்கு உதவி செய்ய யாரையாவது என் சார்பில் உனக்கு துணையாக நான் அனுப்புவேன். எல்லா தீங்குகளிலிருந்தும் உன்னை பாதுகாத்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கு வழிகாட்டியாக இந்த அப்பன் முருகனும் இருக்க போகிறேன். எப்போதும் எல்லா நாளும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை புரிந்து கொள். என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு முன்னால் போய் நீ செல்லும் பாதையில் இருக்கும் பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்து தூக்கி எறியும். இனி ஒவ்வொரு அடியிலும் நான் தான் உன்னை வழி நடத்த போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சரியான தருணத்தில் உன் கண்ணு முன்னால் நான் வந்து உனக்கு காட்சி கொடுப்பேன். அந்த நிமிஷத்துல இருந்தே உன் வாழ்க்கை சுகமாக மாற ஆரம்பிச்சிரும் என் செல்வமே. உன் சோகங்களையும் உன் மனசில் இருக்க கஷ்டங்களையும் ஒரு காகிதத்தில் எழுதி, முருகா இதை பாரு, இதுக்கு நீதான் தீர்வு கொடுக்கணும்னு அதை என்னிடம் ஒப்படைச்சிட்டினா அந்த காகிதத்தோடு காகிதமாக உன் கஷ்டங்களையும் காத்தோடு பறக்க வச்சிருவேன். இனிமே துன்பம் என்பது உன் வாழ்வில் இருக்கவே இல்லாத அளவுக்கு இன்பத்தை நிரந்தரமாக மகிழ்ச்சிக்குரியதாக உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். நீ எப்போதும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்வமே. துன்பத்தை தாங்கும் உன் மனசுக்கு வலிமையை கொடுத்து இன்பத்தை தாங்கும் சக்தியாக நான் உன்னை உருவாக்க போகிறேன். என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டும்தான் இருக்குமா? நான் எப்படி என் வாழ்க்கையை வாழ்கிறது, எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசித்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தரப்போகிறேன். உன்னுடைய வலியையும் வேதனையும் புரிந்து கொண்ட இந்த அப்பன் முருகன் இனி எல்லா விதத்திலும் உனக்கு நன்மையை கிடைக்கச் செய்வேன். நீ எப்போதும் எதற்காகவும் வருத்தப்படாதே. நான் உன்னை என்னதான் சோதிச்சாலும் அதை தாண்டி வெற்றிகளை உன் கைகளை ஒப்படைப்பேன். நீ அனுபவிச்சிட்ருக்கும் கர்மாக்களை எல்லாம் கடந்து வந்து நீ வாழ்வில் ஜெயிப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் கர்மாவின் சுமைகளை நீ சோதனைகள்னு நினைக்கிறாயா? அதை தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். எல்லா கஷ்டங்களையும் கடந்து உன்னால் வெற்றி பெற முடியும்னு முழுசா நம்பு. உனக்கு நன்மையை செய்வதற்கும் நல்லதை தருவதற்கும் இந்த அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். இதுவரைக்கும் நீ என்ன நினச்சிருந்தாலும் சரி, இப்போது நான் சொல்வதை நினைக்க பழகு. உன் வாழ்க்கையில் நீ தான் ஜெயிப்ப. உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பமாக போகுதுன்னு நினச்சிக்கோ. இப்போது உன் மனசுக்கு பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு நேர்மறை எண்ணத்தோடு விடாமுயற்சியோட உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன். நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கிறேன் என் செல்வமே. அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராகு. உன் வாழ்க்கையை ஒரு புது கோணத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வாழ்வில் நீ மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நிம்மதியோடும் வாழ்வதற்கு
இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த பணமும் நீ எதிர்பார்த்த வசதி வாய்ப்புகளும் உனக்கான வெற்றியும் உன் வாழ்க்கையில வந்து சேரும். இனி எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டப்படியே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்றேன். எல்லா வகையிலும் உனக்கு புண்ணியம் உண்டாக போகுது. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கான பாதையை நான் உனக்காக உருவாக்குவேன் என் செல்வமே. நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. உனக்கான நல்லது அனைத்தையும் செய்து தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுது. நீ எப்போதும் வெற்றியை மகிழ்ச்சியை அனுபவித்து வாழும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ வாழுகிற வீடுதான் என்னுடைய ஆலயம்னு நீ நினச்சிக்கோ. நீ எனக்கு ஏற்றக்கூடிய திருவிளக்கு தான் நான் உனக்கு வாழ்க்கைக்கு தரப்போகிற ஒளி வெள்ளம்னு நினச்சிக்கோ. உன் மனசுக்கு அமைதியையும் உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் இதை உடனே பார்த்த உடனே கேளுன்னு சொன்னேன். என் அன்பு பிள்ளையான நீ இனி யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. முருகான்னு என் பேரை சொன்ன அடுத்த நிமிஷமே நான் உனக்காக ஓடி வந்து உன் பக்கத்தில் நிற்பேன். உன் முகத்தை என் கண்களில் வைத்து வாழ்ந்தால், அதாவது என் கண்களையே நீ பார்த்து கொண்டு வாழும்போது உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்க்கையில் அமைதி தவழும்படியும் உன் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் வெற்றியும் கிடைக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். உனக்காக யாருமே இல்லை என்ற அந்த நிலைமை மாறி உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருப்பேன். என் அருள் உன்னை சுற்றி சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் பாதுகாப்பு வளையமாக இருக்க போகுது. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ பயப்படாதே. உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும்படியும் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நல்ல வழியையும் கூட நான் காட்டுவேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா தடைகளையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை தருவேன். நீ யாருன்னா இந்த அப்பன் முருகனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல குணம் கொண்ட என் செல்ல பிள்ளை. எப்பொழுதும் நான் உன் கூடவே தான் இருக்கேன்னு நம்பி உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்கான இடத்தை மிக பெரியதாக நான் அமைச்சு கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழும்படியும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொன்னாகி உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சி நீ சிறப்பாக ஜொலிக்கப் போகிறாய். இப்போது நீ தனிமையில் இருந்தாலும் இது உனக்கான தோல்வி கிடையாது. இந்த தனிமையை தாண்டி நீ தவிக்காம ஜெயிக்கும்படி உனக்கான நல்லதை நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லா நாளும் உனக்கான வெற்றிகரமான நல்ல நாளாக இருக்கும்.